காலச்சக்கரத்துல 4ஆவதா வரக்கூடியது இந்த கடகம் ராசி. நீங்க என்னதான் செஞ்சாலுமே இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? சாதகமா வேணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பாதகமா பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அது தீர்வதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே வரக்கூடிய தடைகள் பனி போல, அதாவது சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு நீங்கும். வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மன் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாவே பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் என்றால் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, நாம இப்போ துர்க்கை அம்மனின் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நாம தெளிவா பார்க்கலாம். முதல்ல கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ராசி அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா சந்திர பகவான். சந்திர பகவானின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை கடகராசிக்கு உண்டு. இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டா செய்யணும், எந்த ஒரு சின்ன குறையும் நம்மளோட வேலையில யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. அதே போல கடகராசி அப்படிங்கிறது நண்ட சின்னமா கொண்டது. நீர்வாழ் உயிரினம் எல்லாமே தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமா பாதுகாக்கும். அதே போலதான் நண்டுமே தன்னோட எல்லைக்குள்ள யாராவது நெருங்கி வரத பார்த்தா அவங்கள தாக்கவுமே தயங்காது. இந்த விருச்சிகம் மற்றும் மீனம் ராசி இது ரெண்டுமே நீர் ராசிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரவங்களா இருப்பாங்க. அதே போலதான் இந்த கடக ராசிக்காரங்களும் கற்பனை சிந்தனைகள்ல மூழ்கக்கூடியவங்க. அதே போல கருணை மிக்க இதயம் உங்களுக்கு இருக்கும். சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த கடகராசி அன்பர்கள் உதவுவதற்கு ஒருபோதுமே தயக்கம் காட்டாத நபர்களா இருப்பீங்க. இதுவே ஒரு சிறப்பான குணம். சக மனிதர்களோட கஷ்டத்துல ஓடோடி உதவி செய்யக்கூடிய முதல் நபர் இந்த கடகராசியா தான் இருக்கும். சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் கூடிய திறமை கடகராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சிறந்த திறமை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா முடிவெடுப்பாங்க. பொதுவா நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே பின்வாங்க மாட்டீங்க. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அதுல வெற்றி அடையணும் அப்படின்னு போராடி வெற்றி அடையக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பான மனம் படைத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் உங்களுக்கு குருவால் குறைகள் தீரும். உங்களுடைய நட்சத்திரநாதனை குருவிற்கும் ராகுவிற்கும் கேதுவும் பகைவனர்களா இருக்கிறதுனால கோச்சார சஞ்சாரத்தின்படி அவங்க இருவருமே சஞ்சரிக்கும் இடத்திற்கு பலன்களை வழங்க வேண்டியவங்க தான். இதன் மூலம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதக்காரங்களுக்கு ராகு 9ஆம் இடமா இருக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திலையும் கேது 3ஆம் இடமா இருக்கக்கூடிய தைரிய ஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால 4ஆம் பாதத்தினருக்கு ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது குடும்பஸ்தானத்திலும் சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க. இதனால முதல் 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்குமே ராகு தந்தையின் நிலையில பாதிப்பை ஏற்படுத்துவார். அதனால அவரோட உடல்நிலையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல தொழில் தடை நெருக்கடிகளும் வரலாம், கவனமா இருக்கணும். மேல் அதிகாரிகளால் வேலை விஷயத்துல சங்கடங்களும் ஒரு சில நெருக்கடிகளும் வர மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல கேது பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு யோகமான பலன்களையுமே கொடுக்குவார். ராகுவால ஒரு பக்கம் நெருக்கடி வந்தாலுமே கேது பகவானால மறுபக்கம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இதுவரைக்கும் ஏற்பட்ட துன்பம், வறுமை, நோயிலிருந்து எல்லாம் உங்களுக்கு விலக்கு பெறும் வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். புதிய தொழில் முயற்சி வெற்றியை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வருமானத்தை விட உபரி வருமானம் அதிக அளவில் ஏற்படும். சொல்லப்போனா தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கவனமா எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டால் நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்க பெற முடியும். 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ராகு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய செயல்கள்ல போராட்டம் தாமதம் வரலாம். தொழிலில் பாதிப்பு, வேலையில் நெருக்கடி உண்டாகலாம். வருமானத்திலுமே தடை, வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை,
இந்த மாதிரியான குழப்பங்கள் வரலாம். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கேது பகவான் உங்களுடைய குடும்பத்துல குழப்பத்தையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்துவார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்றலாம். ஒரு சிலருக்கு சண்டைகள் பெருசாகி பிரிவும் வரலாம். அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நன்மையை பெற முடியும். எதிர்பார்க்கும் வேலை கொஞ்சம் இழுபறியா அமையலாம். சனி பகவானின் சஞ்சாரம் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்சியா சஞ்சாரம் செய்கிறார். அங்கிருந்து உங்களுக்கு அடுத்த வருடம் வரைக்குமே மீனராட்சியில் பயிற்சியாகும் பொழுது ஒரு சில வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு மார்ச் 6 வரைக்குமே நினைத்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும், அந்தஸ்து உயரும், வாகன சொத்து சேர்க்க இருக்கும். எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டா சிறப்பான யோகமான பலன்களை நீங்க பெற முடியும். மேலும் நீங்க இந்த துர்க்கையம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்வது உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பின்னடைவுகள்ல இருந்து விலக்கு பெற ஒரு சிறப்பான வழிபாடா பார்க்கப்படுது. கட்டாயம் இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க வெள்ளிக்கிழமையில. அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமா இருக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு தடைகளையும் முன்னேற்றங்களையுமே மாறி மாறி கொடுத்து வந்த ராகு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் சகாய ஸ்தானத்திற்கு சஞ்சரித்து இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திலுமே சஞ்சரிக்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையில அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது 8இல் சஞ்சரிக்கும் ராகு உடல் நிலையில சங்கடங்களை உருவாக்கலாம். கவனமாக இருக்கணும். என்ன நோய் என கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நோயின் தன்மை இருக்கலாம். மருந்துகள் கட்டுப்படாமல் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை, உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். வேலையிலுமே நெருக்கடி வரலாம். நீங்க கொஞ்சம் உணவு மற்றும் இந்த தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனதில் குழப்பறது இது எல்லாமே தவிர்க்கணும். சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிச்சா ரொம்பவுமே நல்லது. மேலும் தொழிலில் பிரச்சனைகள் வரலாம், கவனமா இருக்கணும். தொழிலில் ஈடுபட்டிருக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது பின்னடைவு வரலாம். அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க தீவிரமா செயல்படணும். வியாபாரத்தில் வரக்கூடிய தடைகள் உங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடத்தை கொடுக்கலாம். அதனால எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே நல்ல பெயர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே போல சனி பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் இருக்கக்கூடிய நிலையில ராசிக்கு 8ஆம் எடுக்கக்கூடிய கும்பத்தில் அஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். அங்கிருந்து இந்த மார்ச் அடுத்த வருடம் வரைக்குமே மீன ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இதனால் மார்ச் 6 வரைக்குமே ஒன்று போய் ஒரு ஏதாவது நெருக்கடி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் பின்னடைவு வரலாம், கவனமா இருங்க. உடல் பாதிப்பு, தொழிலில் அவதியும், வாழ்வில போராட்டமும், நிம்மதியற்ற நிலையும் இருக்கும். சிலருக்கெல்லாம் வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்பவுமே கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே லாப குருவும் அதன் பின் அவருடைய பார்வைகளுமே உங்களுக்கு அடுத்த வருடம் வரைக்குமே பாக்கிய சனியை இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய யோகமும் இருக்கு. நீங்க கவனமா எல்லா விஷயத்திலும் செயல்பட்டா நன்மையை பெற முடியும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரைக்குமே சிறப்பான பலன் தான். அடுத்த மாதம் வரைக்குமே உங்களுக்கு கிரக நிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். உடல்நிலை இப்பொழுது சீரா இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால நீங்க இப்போ வந்துட்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் பொழுது எதிர்காலத்திற்கான சேமிப்பை துவங்குவது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நம்ம ஒரு பக்கம் கடன் வாங்குறது, அதிக அளவுல செலவு செய்யறதுங்கிற மாதிரி இருந்தா ரொம்பவுமே மன கஷ்டம் இன்னுமே அதிகமா இருக்கும். அதை எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க கொஞ்சம் சேமிக்க தொடங்குறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குமே ஏப்ரல் 26 முதல் ராகு 8ஆம் இடமா அஷ்டமஸ்தானத்திலும் கேது 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்யறாங்க. இதனால இதுவரைக்கும் ராகு கேது வழங்கிய நல்ல பலன்கள்ல மாற்றம் ஏற்படலாம். 8ஆம் இடமான ராகுவால் எடுக்கும் காரியங்கள் கொஞ்சம் இழுப்பறியா இருக்கும். நெருக்கமா இருந்த உறவினர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. நெருங்கிய உறவினர்கள் கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம். இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற ஊருக்கு, நீங்க வேற இடத்துக்கு மாற்றம் ஏற்படும். தொழிலில் நெருக்கடி பாதிப்பு வரலாம், கவனமா இருங்க. வேலையில பிரச்சனையுமே இருக்கும். சிலர் வேலையை விட்டுட்டு வெளியேறும் சூழலும் வரலாம். விவசாயத்தில் வளர்ச்சியற்ற நிலை உண்டாகலாம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா தான் இருக்கணும். வாகன பயணத்தில கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா செயல்படணும். அதே போல பாப கிரகங்கள் இருந்தாலுமே தொட்டவை அனைத்திலுமே வரக்கூடிய கெடுபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விதி அப்படின்னே சொல்லலாம். அதே போல நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்.
குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக நீங்க துர்க்கை அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறுமே துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சுகமுடன் வாழ துர்க்கை அம்மன் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.